வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். பண்டரிபாய், கண்ணாம்பா, எம்பி ராஜம்மா அப்படின்னு சில பேரை வந்து நான் பேசும்போதெல்லாம் சொல்லுவேன். இவங்கெல்லாம் பிறக்கும்போது குழந்தையா பிறக்கல, பிறக்கும்போதே அம்மாவா படைச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எம்பி ராஜம்மா அப்படி அம்மாவா நடிச்சாங்கனாக்கா ஏதோ எம்ஜிஆர் சிவாஜிக்கு அவங்க தான் நிஜ அம்மாங்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். வி கண்ணாம்பாவும் அப்படித்தான், பண்டரிபாயும் ஒரு கட்டத்தில் அப்படிதான். அப்ப சிவாஜிக்கு தெய்வ மகன் படத்துல சிவாஜிக்கு ஒரு சிவாஜிக்கு அவங்க மனைவி, இன்னொரு சிவாஜி, ரெண்டு சிவாஜிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அம்மா. அதே போல கௌரவம் படத்துல வந்து அவங்க சிவாஜிக்கு பெரியம்மா, அவங்க தான் பண்டரிபாய் தான். அதுக்கப்புறம் கமல், ரஜினி மாதிரியான படங்களுக்குன்னு வரிசையா எத்தனையோ படங்களுக்கு நடிச்சிருந்தாங்க பண்டரிபாய். இது மாதிரி நிறைய பேர் சொல்றோம் இல்லையா? இந்த வரிசையில பார்த்தாக்க காமெடிக்கும் அப்படி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. சில பேருடைய குரல் வாய்ஸே வந்து காமெடிக்கு உகந்த ஒரு குரலா நம்ம பார்க்கலாம். என்எஸ் கிருஷ்ணன் ஐயாவுடைய குரல்ல காமெடி இருக்காது, அவருடைய குரல் கணீர்னு இருக்கும். ஆனா அவருடைய குரல் அந்த வார்த்தையில வந்து காமெடிய அப்படி சொருவுறதும், அவருடைய பார்வையில இருக்கிற நக்கலும் இருக்குல்ல, அது ஒரு தினுசா இருக்கும். தங்கவேலு சாருடைய பாடி லாங்குவேஜ் வந்து வேற விதமாகும், முகத்துல அவர் காமிக்கிற சேஷ்டைகளும் அது ஒரு விதமா இருக்கும். நாகேஷாருடைய வாய்ஸ் வந்து அவரால் சிரிக்கவும் வைக்க முடியும், அழவும் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. தேங்காய் சீனிவாசன் வந்து அவர் சொல்ற வசன உச்சரிப்புகளால நமக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கக்கூடியவராக இருப்பார். அவர் அதை ஒரு மாதிரி இழுத்து பேசி அப்படின்னு அவர் ஒரு ஸ்டைல், தேங்காய் சீனிவாசனுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருந்தது. சந்திரபாபு ஸ்டைல்ங்கிறது அது ஒரு வேற ஸ்டைல், வேற ஒரு ரகம். இந்த வரிசையில் நான் பார்த்து வியந்தவர்களில் வந்து சுருளிராஜன் அவர்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுடைய வாய்ஸே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு. இவருக்கு வந்து கடவுள் வந்து அப்படி கொடுக்கும்போதே, பிறக்க வைக்கும் போதே காமெடிக்கு தான் அவன் குரல், இந்தா இந்த குரலை வச்சுட்டு காமெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. ஏன்னா சுருளிராஜனுடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்டே வந்து அவருடைய வாய்ஸ் தான். அந்த வாய்ஸே வந்து நமக்கு சிரிக்க வச்சிடும். அவர் சொல்றதே நமக்கு ஒரு சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல அந்த வாய்ஸுக்கு தகுந்தது போல டயலாக் டெலிவரி இருக்குல்ல, ரெண்டாவது பாயிண்ட், அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு அவர் செய்கிற அந்த டயலாக் டெலிவரி. மூணாவது, அந்த டயலாக் டெலிவரிக்கு தகுந்தது போய் உடம்பை போட்டு வளைச்சி நெளிச்சிக்கிறது, ஐயே அப்படி இப்படின்னு செய்யறதெல்லாம் இருக்குல்ல, இது மூணும் சேர்ந்து ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவமான ஒரு கலைஞனா சுருளிராஜனை நான் பார்க்கிறேன். நான் சுருளிராஜன் சின்ன சின்ன வேடங்கள்லாம் அப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தவர். ஒரு கட்டத்தில் அப்படி நடிக்க அடி வர்ற காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 70களுடைய மத்தியிலேருந்து இறுதியிலேருந்து அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 70கள்னு வச்சுக்கலாம். ஜெய்சங்கர் கூட சுருளிராஜன் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே போல் ரவிச்சந்திரன் கூட சுருளிராஜன் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கமல் படத்தில் கூடவே சுருளிராஜன் இருப்பார், சட்டமென் கையில் மாதிரியான படங்களில். அதே போல் ரஜினிகாந்த் கூட ஜானி மாதிரியான படங்களில் கூடவே இருப்பார். முரட்டுக்காலை படத்தில் சுருளிராஜனுடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டராக அமைஞ்சிருக்கும். இது எக்ஸ்ட்ராடினரியானதுனாக்கா முயலுக்கு 3 கால் அப்படின்னு ஒரு படம், அது முழுக்க முழுக்க காமெடி படம். அவர் தான் கதையோட நாயகன், பிரமாதப்படுத்தி இருப்பார் அவர் சுருளிராஜன். இதை எல்லாத்தையும் விட ஒரு படத்தில் வந்து சுதாகர் இருப்பார், விஜயன் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் படத்தில் யாரா ஹீரோ அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து சுருளிராஜனை தான் இருக்கும். எப்படி காதலிக்க நேரமில்லை படத்தில் முத்துராமனுக்கு ஜோடி, ரவிச்சந்திரனுக்கு ஜோடி, நாகேஷ்க்கு ஜோடி அப்படின்லாம் இருந்தாலும், காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தினுடைய ஹீரோ அப்படின்னாக்கா அது டிஎஸ் பாலையாகும். அதே போல மாந்தோப்பு கிளியில விஜயன் கேரக்டரு, சுதாகர், தீபா அப்படின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட சுருளிராஜன் அவங்க தான் ஹீரோ, காந்திமதி அம்மா தான் ஹீரோயின் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் அந்த எப்படி காதலிக்க நேரமில்லை படத்தை வந்து பாலையா இல்லாமல் வேற யாரையுமே அந்த கேரக்டரில் பொருத்தி பார்க்கவே முடியாதோ, அதே போல் மாந்தோப்பு கிளியை படத்தை பொறுத்த வரைக்கும் சுருளிராஜனை போல் அந்த கஞ்சத்தனத்தை, அந்த கஞ்ச காமெடியை வந்து கஞ்சத்தனமே இல்லாமல் வாரி வழங்குறதுக்கு சுருளிராஜனை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தவளையை வச்சுக்கிட்டு பண்ணுற சேஷ்டைகள் பெரிய காமெடி ரகமாக இருக்கும். மனோரமா கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய படம் வந்து மனோரமா கூட சேர்ந்தோம், காந்திமதி அம்மா கூட சேர்ந்தோம் அவர் காமெடியில் ரவுஸ் பண்ணியிருப்பார்.
நீயா மாதிரி ஸ்ரீபிரியா அம்மா தயாரித்து ஸ்ரீபிரியா நடித்த நீயா திரைப்படத்திலையும் கூட அவருடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய படங்கள் சுருளிராஜன் சாருடைய நிறைய படங்கள் வந்து காமெடியில் வந்து அதகலம் பண்ணிய படங்களாக இருக்கும். கொஞ்சம் அவருடைய காமெடியில் வந்து விரசத்தனமும் டபுள் மீனிங்கும் கொஞ்சம் ஒரு கட்டத்தில் வர ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த சமயத்தில் வந்த படங்களை எடுத்து பார்த்தோம்னாக்கா சுருளிராஜன் மட்டுமே இல்லை, அந்த சமயத்தில் உண்டான ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரேப் சீன் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட கதற ரேப் சீன் பண்ணுற மாதிரிலாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதெல்லாம் அது மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இவருடைய காமெடியும் இரட்டையர்த்த வசனங்களோட அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சுருளிராஜனுடைய படங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு காமெடியா இருக்கட்டும், ஒவ்வொரு அவருடைய சேட்டைகளா இருக்கட்டும், அவர் கையை சுழட்டி பேசுகிற விதங்களா இருக்கட்டும், இதை வந்து அதாவது விவேக் அவர்கள் வந்து சுருளிராஜனை இமிட்டேட் பண்ணியும் நடிச்சிருப்பார், எம்.ஆர். ராதாவை இமிட்டேட் பண்ணியும் நடிச்சிருப்பார். அவருடைய விவேக்குடைய காமெடியில் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் விவேகனுடைய காமெடிக்குள்ளார வந்து எம்.ஆர். ராதாவுடைய மேனரிசத்தையும் சுருளிராஜனுடைய மேனரிசத்தையும் கலந்து கட்டி நான் பார்த்து வியக்கிறேன் நான். அப்படித்தான் அவருக்குள்ளார பெரிய தாக்கத்தை ஒரு பக்கம் எம்.ஆர். ராதா அவர்களும் ஒரு பக்கம் சுருளிராஜன் அவர்களும் விவேக்குள்ளார புகுந்திருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஒரு முறை விவேக் சார் அவர்களை நான் பார்த்து பேசும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஐயோ எவ்வளோ பெரிய லெஜண்ட்டுங்க, அவங்கள மாதிரி நம்ம 1% நடித்தாலே போதுங்க, கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு சுருளிராஜன் அவர்களுடைய பல படங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை காமெடியை உண்டு பண்ணின படங்கள் அது. அந்த 70s 80s அந்த அந்த காலகட்டங்கள் சக்கபோடு போட்டார். சுருளிராஜன் இல்லாத படமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு படங்கள். சட்டமின் கையில் படத்துலலாம் சும்மா புகுந்து விளையாடி இருப்பார். டி.என். பாலு அவருக்கு ரசித்து காட்சிகளை வைத்திருப்பார். சுருளிராஜன் அப்படிங்கிற ஒரு மகத்தான கலைஞன். அவரை வந்து காலமாயிட்டாரு எப்பயோ, ஆனாலும் இப்போவும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எப்பவுமே நாம சுருளிராஜன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலைஞரை நாம தொடர்ந்து பேசிட்டே இருப்போம், கொண்டாடிட்டே தான் இருப்போம். சுருளிராஜன் நடித்த உங்களுக்கு பிடித்த காமெடி என்ன, எந்த படம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். வணக்கம்.